ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல். பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு எடிட் பண்ணுறதுக்கு. அம்மா வீட்டில் தான் இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணிடணும். அம்மா கோலம் போட்டிருக்காங்க. ஹாய். மொச்சக்காய் பட்டாணி போட்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பார்ட் ரெசிபியாக ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயம்லாம் வதக்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் மொச்சக்காய், பட்டாணி, 2 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு தண்ணி, உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மொச்சக்காய் வறுவல் இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். மூடி போட்டு வேக விடுங்க. ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி மொச்சக்காயெல்லாம் சூப்பராக வெந்துட்டு இப்போ தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே வறுவலுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், மொச்சக்காய் பட்டாணி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சா ரெடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு பிள்ளையார் பிடிக்கிறாங்க. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொல்லையில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். பொங்கல் வைக்கிறதுக்கு சூப்பராக கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. பிள்ளையார் பிடிச்சாங்க இல்லையா, அதில் அருகம்புல் வைக்கிறாங்க. படைக்கிறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், காய்கறிகள், அடுத்ததாக பொங்கல் பானை பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பொங்கலுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பச்சரிசின்னு எடுத்து வச்சுருக்காங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு. சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிடலாம். நவுத்தி 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 ஒட்டி வை. அவ்வளோதான். சின்ன சின்ன பாத்திரம். பொங்க பானையில் இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்தெல்லாம் சுற்றிட்டு 2 பானையிலையும் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். பால் பொங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். நெக்ஸ்ட்டு பொங்கக்கறிக்கு காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் அன்னைக்கு பண்ணுற பொங்கக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எல்லா காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். காரத்துக்கு எது மாதிரி எத்தனை பச்சை மிளகா? 5 பச்சை மிளகாய். 5ஆ? வர தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா நிலக்கல்லையும் வெள்ளை கொண்டக்கல்லையும் வேக வச்சு எடுத்துருக்கோங்க. அதில் ஒரு 2 கைப்பிடி போல் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி சூப்பராக வெந்துட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிடு. இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். திருவி போடணுமா? தேங்காய் அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான பொங்கல் கறி ரெடி ஆகிட்டு. எங்கள் வீட்டில் எப்போதும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் குழம்பு மாதிரிலாம் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணியிருக்காங்க தயிர் சாதத்துக்கு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. சாமி கும்பிட்டதும் டக்குன்னு தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். இது தாளித்து ரெடியாக வச்சுருந்தா. தேவையான அளவு உப்பு தயிர் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். தாளிக்கும் போதே பெருங்காயமும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. பொங்கலோ பொங்கல் ஃபோனு உள்ளே இருந்ததுனால பொங்கல் பொங்குறப்ப வீடியோ எடுக்க முடியல. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் போடு. இதால எப்படி திரும்பி அதில் படுத்து போடணும். நான் போட்டேன் அதில். அது இன்னும் போடல. அது போட்டாங்க. அதுக்கு அது பெரிய பத்திரத்துக்கு அது சின்ன பத்திரத்துக்கு இது கொடுங்க. அதுகிட்ட கையில் விட்டு அதெல்லாம் கிடையாது. அதை போடுங்க. அதில் போய் போடுங்க. ஒரு படி 2 டம்ளர், இதில் 1 டம்ளர். ஏன் தண்ணி எடுக்கிறோமா? பொங்கி ஊற்றிடுவோம். இதுவும் தப்பாக இருக்குன்னு பார்த்தியா? வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு உப்பும் ஏலக்காவும் சேர்த்து நம்ம நுணுக்குனா ஈஸியாக அரைப்படும். சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் உடச்சி வைக்கிறோம். வெண்பொங்கல் எங்கள் வீட்டில் தாளிக்க மாட்டோம். அதை தயிர் சாதமாக பண்ணிவிடுவோம் சாப்பிட்றப்ப. நெக்ஸ்ட்டு நம்ம தயிரும் வாழைப்பழமும் வச்சுட்டா ரெடி. நம்ம படைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி தான் சூப்பராக எங்கள் வீட்டில் பொங்கல் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.